இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லி ஒத்துழைப்பு வாங்கணுங்கிற அவசியமே இல்லைண்ணே. இது ரொம்ப நல்ல விஷயம்ண்ணே. இதுக்கு நான் கண்டிப்பா சம்மதிக்கிறேன். உடனடியா நாளைக்கு காலையிலேயே கோயில் பெரியவரையும் ரெஜிஸ்டர் ஆபீசரையும் வர வச்சிடுறேன். நாம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு இடத்த எழுதி கொடுத்துடலாண்ணே. இந்த நிலத்தை அந்த கோயிலுக்கு எழுதி கொடுக்கறது மூலமா நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகி நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அது ஒண்ணுதான் எனக்கு வேணும். ரொம்ப சந்தோஷம் குணசேகரா. நான் என்னுடைய மனசுல என்ன நினைச்சனோ அதை தான் நீங்க எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. நாளை காலையில் அதுக்கான வேலையை பார்ப்போம். நீங்க பேசிட்டு இருக்க, வந்துடுறேன். குணசேகரா, என்னாச்சு? ஏன் உன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? கல்யாணி கூட ஏதாவது பிரச்சனையா? இல்ல இந்த விஷயம் தெரிஞ்சா அவ ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு யோசிக்கிறியா? இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும்னா அவகிட்ட நாம எதுவும் சொல்லாம இருந்தாலே தானாவே நடந்துடும். அப்புறம் என்ன நீ எதையோ பறிகொடுத்த மாதிரியே இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, என்னன்னே தெரியல. காலையில இருந்தே எனக்கு மனசே சரியில்லை. நீங்க பேசிட்டு நான் இதோ வந்துடுறேன். அண்ணே, சொத்தே அவங்க கையை விட்டு போக போகுது. பாவம், அவங்க ரொம்ப வெள்ளந்தியா, எதுவுமே தெரியாம மொபைல பாத்துட்டு இருக்காங்க. என்ன வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் ஏதோ புதிர் போடுற மாதிரி சுத்தி வளைச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரோட சொத்து யார் கைய விட்டு போகுது? எதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாம உளறிக்கிட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யா, நீ இவங்கள பத்தி சொன்னது கரெக்டா இருக்கு. ஐஸ்வர்யா என்ன பத்தி அப்படி என்ன சொன்னா? தப்பா எதுவும் சொல்லல. ஆனா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் என் அத்தைய தப்பா பேசுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கே தெரியாம நிறைய சதி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். எனக்கு எதிரா இந்த வீட்ல யார் இப்ப சதி வேலை பண்ணிட்டு இருக்கா? ஒருத்தவங்களா இருந்தா பரவாயில்ல, இவங்க தான் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஆனா மொத்த குடும்பமும் சேர்ந்து உங்களுக்கு எதிரா சதி பண்ணும்போது நான் யாருன்னு சொல்ல? ஐஸ்வர்யா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதை எப்படி ஆண்டி நான் என் வாயால சொல்லுவேன்? அத கண்ணால பார்த்து காதால கேட்டு என்னால இப்ப வரைக்கும் அதுல இருந்து மீண்டு வர முடியல. கனகா, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல நீயாவது மறைக்காம சொல்லு. அது வந்து பாத்தீங்கன்னா, அது என்ன வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லு. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ரெஜிஸ்டர் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்த உடனே ரிஜிஸ்டர் பண்ற வேலையை ஆரம்பிச்சு இந்த பத்திரத்துல எல்லாரும் கையெழுத்து போட்டு இந்த 15 ஏக்கர் நிலத்தை எங்க குடும்பத்து சார்பா கோயிலுக்கு நாங்க தானமா தரோம். உங்க குடும்பத்துக்கும் அடுத்தடுத்து உருவாக போற உங்க பரம்பரை சந்ததிக்கும் அந்த ஆண்டவன் உங்களுக்கு சகல செல்வங்களையும் அள்ளி கொடுக்க போறான். ஐயா, நம்ம பூசாரி சொல்ற மாதிரி இந்த குறி சொல்ற கோடாங்கியே வந்து அருள் வாக்கு சொல்ற மாதிரியே சொல்லிட்டாரு. என்ன இருந்தாலும் உங்க மனசு வேற யாருக்குமே வராது. ஏய், நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக. ஆனா என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அப்போ இருந்து இப்ப வரைக்கும் உன்னால யாரும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே வாழ்ந்ததில்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா, இவங்க என்ன பத்தி எவ்வளவு குதர்க்கமா பேசுறாங்கன்னு. இதுவே அவங்க மூத்த மருமக மணிமேகலையை பேச சொல்லுங்க, ஒரு வார்த்தை தப்பா பேச மாட்டாங்க. இவங்களுக்கு நான் இளக்காரம். இங்க பாருங்க அண்ணி, பெரிய அண்ணிய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு துளி கூட தகுதி இல்ல. அவங்க இருக்கிற இடம் தெரியாம யாரு மனசையும் நோகடிக்காம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க. சரியா சொன்னீங்கக்கா. சில பேருக்கு என்னதான் சொன்னாலும் புத்தியில உரைக்காது. என்ன மொத்த குடும்பமும் சேர்ந்து திட்டம் போட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் கனவுல கூட நினைக்காதீங்க. இங்க பாரு கல்யாணி, உன் பிரச்சனை தான் என்ன?
எதுக்கு எல்லாரும் கூடி இருக்க சபையில வந்து இப்படி வந்து தாண்டவம் ஆடிட்டு இருக்க? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லு. இப்ப சொன்னீங்களே, இது பெரிய மனுஷனுக்கு அழகு. சொல்றேன், என் மனசுல இருக்கிற குறைய சொல்றேன். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க. அண்ணா, இவ ஒரு ஆளுன்னு இவகிட்ட பேசி நேரத்தை வீணடிக்கணுமா? தப்பு குணசேகரா, என்ன இருந்தாலும் கல்யாணி உன்னுடைய மனைவி, இந்த வீட்டோட மருமக. அதனால கல்யாணியோட உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். நீ சொல்லு கல்யாணி. இங்க பாருங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். கோவிலுக்கு 1 ஏக்கர் எழுதி தரலாம், இல்ல கொஞ்சம் பணத்தை கொடுக்கலாம். அதை விட்டுட்டு 15 ஏக்கர் எழுதி கொடுக்க போறேன்னு சொல்றீங்களே, இங்க வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டே போனா நாளைக்கு நம்ம எப்படி வாழ்றது? அதனால இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். கோவிலுக்கு இந்த நிலத்தை எழுதி கொடுக்கவே கூடாது. ஐயா, குடும்பமா நீங்க யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவு பண்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆமாங்க ஐயா, எங்களால எதுக்கு தேவையில்லாம உங்க குடும்பத்துல பிரச்சனை? இப்போ என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க என்ன நினைச்சு கேட்டோம்னா, கோவில் பக்கத்துல இந்த நிலம் இருந்துச்சு. இந்த நிலத்தை நீங்க கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா இதுலயே மண்டபமும் கோயிலுக்கு தேர் வைக்கிறதுக்கான இடமாவும் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சோம். அதான் உங்ககிட்ட கேட்டோம். நீங்களும் தரேன்னு தான் சொன்னீங்க. ஆனா இப்ப எங்களால உங்க குடும்பத்துல சண்டை வருது. அதனால இந்த இடம் எங்களுக்கு வேண்டாங்க ஐயா. இந்த பரம்பரை வாரிசுல, முக்கியமா இந்த பரம்பரை சொத்து வாரிசுல ஒருத்தவங்களா இருக்கிற சுபலட்சுமி அம்மா, அம்மா உங்களுக்கு இந்த 15 ஏக்கர் பரம்பரை நிலத்தை கோவிலுக்கு எழுதி கொடுக்க முழு சம்மதமான சுந்தரம் அம்மா உங்ககிட்ட கேட்டாரா இல்லையா? ஆமாம்மா, எங்க அண்ணன் என்கிட்ட கேட்டாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு முழு மனசோட பரிபூரண சம்மதம்னு சொன்னேன். சித்தி இருக்கீங்களா? அம்மா இங்கேதாம்மா இருக்கு. இந்த பரம்பரை சொத்து வாரிசுல ஒருத்தவங்களா இருக்கிறவங்க தான் வரலட்சுமி அம்மா. இந்த 15 ஏக்கர் பரம்பரை நிலத்தை எழுதி கொடுக்க முழு சம்மதமான சுந்தரம் மாமா உங்ககிட்ட கேட்டாரா? என் அண்ணன் என்கிட்ட 1க்கு 2 வாட்டி கேட்டாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கோயிலுக்கு தானன்றதுனால முழு மனசோட நான் சம்மதம் சொல்லிட்டேம்மா. மாமா, சின்ன மாமா இங்க இருக்கீங்களா? மாமா, இந்த பரம்பரை சொத்து வாரிசுல ஒருத்தவங்களா இருக்கிற குணசேகர மாமா உங்களுக்கும் இந்த 15 ஏக்கர் பரம்பரை நிலத்தை கோவிலுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு முழு சம்மதமான சுந்தர மாமா கேட்டாரா? அண்ணன் என்கிட்ட கேட்டாருமா. அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? இதெல்லாம் எதுக்குன்னு என்கிட்ட கேட்கணும். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அதுவும் தேவைப்பட்டிருக்காதுன்னு சொன்னம்மா. ஏன்னா எங்க அண்ணன் எந்த காரியம் செஞ்சாலும் அது தர்மத்துக்கு கட்டுப்பட்டதாகவும் நிச்சயமா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதாகவும் நல்ல காரியத்துக்காகவும் இருக்கும்னு சொன்னம்மா.